Hi friends, welcome to Farah Fazil Kutti Chutti's channel. நீ சொல்லு வெல்கம் டு Farah Fazil சேர்ந்து சொல்கிறோம்ல. ஃப்ரெண்ட்ஸ் 1 வீக்காக குழந்தை எந்த வீடியோவுமே போடல 2 சேனல்ஸ்லையுமே. ஏன்னா என்னோடய ஹெல்த் இஷ்யூ ப்ளஸ் குழந்தைங்களோட ஸ்கூல்ஸ் இருக்குது, அதனால் நம்மளால் போட முடியல. இன்றைக்கி தான் சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் லன்ச் வெளியே தான் நம்ம ஆர்டர் பண்ணோம். ஸோ நைட் டின்னர் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இட்லி, தோசை, சட்னி அதை வச்சு இன்றைக்கி இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தான் எங்கேயாச்சும் பசங்களை கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். பீச் போகலான்னு இருக்கோம். பட் நாளைக்கு விடிகிற பொழுது தான் தெரியும் அது என்ன கண்டிஷன், ஹெல்த்து என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், போகிறோமா அப்படின்ட்டு. இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் மட்டும் ஃபரா வந்து ஹிந்தி கிளாஸ் போயிட்டு வந்தாங்க. ஹிந்தி டீச்சர் ஆனவனா போக வைக்கிறாங்க. நடுவில் ஒரு நாள் போல் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி போகிறதே 5 days தான், ஸ்கூலுக்கும் டியூஷன் மதர்ஸா. அதுலேயும் ஒரு நாள் என்னோடய ஹெல்த் இஷ்யூவால் லீவ் போட்டுடுறா. அதனால் இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க நேற்று. ஸோ அதனால் இன்றைக்கி அனுப்பி வச்சுருந்தோம். ஒரு 1 hour தான் ஹிந்தி கிளாஸ்க்கு மட்டும் அனுப்பி வச்சுருக்கோம். இதுக்கு ப்ரீவியஸாக படித்த ஸ்கூலில் வந்து செகண்ட் லாங்குவேஜ் வந்து அவளுக்கு அங்கே ஹிந்தி தான் இருந்தது. ஸோ இங்கேயும் ஹிந்தி லாங்குவேஜ் தான் எடுத்திருக்கோம். பட் அந்த ஸ்கூலில் வந்து அவ்வளோவா வந்து அந்த ஹிந்தியை ஃபோக்கஸ் பண்ணலை அவங்க. ஸோ பேசிக்கே தெரியல அப்படின்னு தான் இப்போ ஜாயின் பண்ண ஸ்கூலில் மேம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்டே வந்து டியூஷன் அனுப்பிட்டுருக்கோம். அதுவும் நியர்பை தான், டிஸ்டன்ஸ் நமக்கு. பேசி அப்பா எங்கள் தம்பி வந்து உள்ளே வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாதர் செல் பார்த்துட்டு இருக்கான்னு தெரியாமல் பார்த்தேன். இன்னைக்கு டே வந்து சூப்பராக போச்சு. ஸ்கூல் வந்து லீவ் விட்டாங்க, அதான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். நாளைக்கும் ஸ்கூல் லீவ் தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து எங்கள் ஃபரா ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, வந்த உடனே ஒரு சாப்பிட்டு ஒரு 4 o'clock அந்த மாதிரி தூங்க வச்சுருவோம். ஓகேங்களா, குழந்தைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும், ஏன்னா அவள் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்னு சொல்லி நான் ஒரு 3 years அப்படி தான் நான் அவளை பார்த்துட்ருக்கேன். இப்போலாம் வந்து அதெல்லாம் இல்லை. குழந்தை வந்து பெரிய ஸ்டாண்டர்ட் போயிட்டா, 2nd standard. ஸோ அதனால் வந்து வந்ததும் கொஞ்சம் டேப் பாப்பா, அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் ஒரு அரபிக் கிளாஸு, ஹிந்தி கிளாஸ் இருக்குன்றதுனால குழந்தை அந்த மாதிரி இப்போ எதுவும் தூங்குறதுக்குன்னு நேரம் ஒதுக்குறது இல்லை. ஸோ ஆக்டிவாக நல்லா இருக்கிற அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஃபாசில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்துட்டு ஃப்ளாட் ஆகிடுறாரு. அவருக்கு வந்து நியூ இல்லைங்களா, ப்ரீகேஜி நம்ம சேர்க்கலை. ஸோ இதான் எல்கேஜி தான் போட்டிருக்கோம். பட் கொஞ்சம் ரொம்ப அடமெண்ட்டாக ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லி அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே நாங்கள் பேரண்ட்ஸ் ஒரு வழி ஆகிடுறோம். போகவே மாட்றான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அடம் பிடிக்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஸ்கூல் அனுப்புறதுக்கு. எல்லார் வீட்லையும் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல, பட் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை மேனேஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு. சொல்லு என்ன ஒன்னதாச்சும் பண்ண. ஓகே, படிக்கட்டில் இறங்கும்போது என்ன பிடிச்சி தள்ளுறா. படிக்கட்டில் இறங்கும்போது தான் ஞாபகம் வருது. நேற்றும் அதே மாதிரி தான் ஸ்கூல் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஓடி போய் நின்றுட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றும் அதே மாதிரி தான் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் டே காம்படிஷனுக்காக ஸ்கூல் போயிருந்தேன், அங்கே விழுந்தான். அகைன் நேற்று வீட்டுக்கு வந்துட்டு அந்த எங்கள் மெஹந்தின்ற ஹிந்தி கிளாஸ் போகிறதுக்கு கீழே இறங்கி போகும்போது படிக்கட்டில் விழுந்திருக்கான் போல, கழுத்தில் அடி. இன்னைக்கு மதரசா கிளாஸ்க்கு போகிறதுக்கு, அரபிக் கிளாஸ்க்கு. இன்றைக்கும் அதே மாதிரி தான். அவங்க அப்பா மதியானம் ஃபுட்டு வாங்க வெளியே போனாங்க. நான் இருந்த எல்லா நேற்று நான் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் லன்ச் அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பண்ணதில் ஃபுல் வெசல்ஸ் விழுந்துருச்சு. நேற்று வீடு க்ளீன் பண்ணி மாப் போட்டதில் ஃப்ரைடேன்றதுனால அந்த ஒர்க் அதிகமாக இருந்தது எனக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த பேலன்ஸ் வெசல்ஸ்லாம் இன்றைக்கி வாஷ் பண்ணிவிட்டு எல்லா பாத்திரங்களையும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த வேலை இன்றைக்கி அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம். அதனால் இன்றைக்கி லன்ச் வெளியே வாங்கிட்டோம். அதை முடிச்சுட்டு இப்படி இங்கே வர முன்னாடி இந்த ஒரு ரூமில் 2 கட்டில் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து அந்த சைடு எகிரி குதிக்கிறேன்னு ஜம்ப் பண்ணால் பாருங்கள், முட்டியில் அடித்து நல்லா வீங்கி அந்த மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு. ஸோ லைவ் தான் போடலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து அது ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவாக என்னன்னு தெரியல, சம்திங் எரர் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதை நான் செக் பண்ணோம். அதனால் ஒரு வீடியோ மாதிரி போடலாம் எனக்கு வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேனல் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் வந்து நம்மளால் ஸ்டாண்டர்டாக ஓரளவுக்கு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. இதுன்னு இல்லை, எந்த ஒரு விஷயமுமே லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். சப்போர்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட் இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.